வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள்: பிதுர் தோஷத்தால் போய் சேரும் பிள்ளை. இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் கூடிடும் பாக்கியத்தில் கொடும்பாவர் நிற்க பார்க்க, நாடிடும் ஐந்தின் நாதன் நலமிலா சனியை கூட, ஓடிடும் குளிகன் அந்த ஒன்பனில் நின்றிருந்தால், வாடிடும் பிதிர் தோஷத்தால் மரணத்தை தழுவும் பிள்ளை. இது செய்யுள். இதனுடைய பொருள்: 9ஆம் ஸ்தானத்தில் கொடிய பாவ கிரகங்கள் நின்றிருந்தால், அல்லது அந்த ஸ்தானத்தை பார்வையிட்டிருந்தால், 5 குடையவன் சனி பகவானோடு சேர்க்கை பெற்றிருக்க, 9ஆம் ஸ்தானத்தில் குளிகனும் நின்றிருந்தால், அந்த ஜாதகனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிதிர் தோஷத்தால் அவனுடைய குழந்தை இறக்கும். சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுளுடைய பொருள். நாம் முதல்ல எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போதே ஒரு ஜாதகன் அவன் நல்வழிப்படணுன்னா 1, 5, 9 நல்லா இருக்குதான்னு பார்க்க சொல்கிறாங்க. ஏன்னா இதுதான் பாக்கியஸ்தானம். இங்கே பாக்கியஸ்தானங்கள் எல்லாம் கெட்டுடுது. அதில் கிரகத்தன்மை என்ன சொல்லுது? 9ஆம் ஸ்தானத்தில் ஒரு கொடிய கிரகம், 5ஆம் ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொடிய கிரகம். இந்த புத்திர சம்பந்தப்பட்ட இடத்தோடு பார்த்திங்கன்னா சனி பகவான். இப்போ இது என்ன குறிக்குது அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது சூழலின் காரணமாக தவறு செய்கிறார்கள். சூழலே இல்லை, வேணும்னே தவறு செய்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ஒருத்தர் படுத்த படுக்கை ஆயிட்டார், 80 வயதுக்கு மேலே கடந்துட்டார். படுக்கையிலேயே மோஷன் போகிறார், யூரின் போகிறார். வருடங்கள் ஆகியும் உயிர் பிரியல. இவங்களை தினசரிக்கும் பராமரிக்க முடியல, அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ பார்த்திங்கன்னா இவங்களை க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட முடியல, எப்படியோ இருக்குது. இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு சம்பாதிக்க வேண்டியதை சம்பாதிச்சாதான் வேறு விஷயங்களை இவங்களுக்கு சரி பண்ண முடியும், அங்கே போக முடியல. இப்படி ஒரு சூழல் ஆண்டுகள் பல கழிந்தும் இந்த உயிர் போகலையே அப்படின்ட்டு முக்கியஸ்தர் மட்டும் தலையிட்டு வேறவங்கள நீ அங்கே போ, நீ இங்கே போ, அல்லது இந்த மாதிரி வேலை செய் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாத அவங்க உயிரிழப்பை ஏற்படுத்தினவங்க. பார்த்திங்கன்னா இதெல்லாம் வருது. என்னென்னா, எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊற்றி இளநீ வாங்கி கொடுத்தா ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, உயிர் போயிடுமா. வயதோதிகர்களுக்கு பார்த்திங்கன்னா மண் ஆசை அப்படின்லாம் சொல்லிவிட்டு மண்ணை கரைச்சி ஊற்றி வயதோதிகர்களை கொன்று இருக்காங்க. நெல்லை வாயில் போட்டு கொன்று இருக்காங்க. இதெல்லாம் கொன்னதே. அப்போ இது இப்போ நாம் ஆரம்பித்தது என்னென்னா, சூழல் காரணம், ஒன்றும் பண்ண முடியல, இறக்க வைத்திருக்கிறார்கள். சரி, வேணும்னே செஞ்சது எப்படின்னா, இவங்க பார்த்திங்கன்னா பண்ணுறதே சரியில்லை. இவங்க சொத்து வச்சுருக்கிறாங்க, எங்களை அனுபவிக்கிறதுக்கும் விடமாட்டேங்கிறாங்க. இவங்க போய் சேர்ந்தால் தான் இந்த சொத்தை நாம் அனுபவிக்க முடியும்ன்ட்டு நல்லா இருந்தவங்களே கொண்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ இது என்ன? இது தவறுக்குடைய விஷயம். என்ன விஷயம்? வேணும்னு செஞ்சோம், வேணான்னு செஞ்சோம் அப்படிங்கிறதுல தான் பிரியுது. இப்போ வேணும்னு செஞ்சிருந்தா இது பிதிர் சாபம், கொடியது. தவிர்க்க முடியல செஞ்சிட்டோம் அப்படின்னா இதுவும் பிதிர் சாபம், கொடியது அல்ல. ஆனால் ரெண்டுமே சாபம் இருக்குது, சங்கடங்கள் ரெண்டுக்குமே வரும். வேணும்னு செஞ்சிருந்தா அதிகம்தான். இப்போ இது வேணும்னே செஞ்சிருந்தா இந்த பிதிர் சாபத்தினால் இவங்க கடவுள் அருளை பெற முடியாது. பெற முடியாதுங்கும்போது என்ன ஆகுது? இவங்களுக்கு இது ஒரு தோஷமாக போய் இவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பால்படும். அப்போ பிதிர் தோஷத்தை நீக்கணும். பிதிர் தோஷத்தை பார்த்திங்கன்னா
நிறைய இடத்துல நீக்கிறாங்க. பார்த்திங்கன்னா சேலம் அருகில் அப்படின்னா பவானி, கொடிமுடி, திருச்சி அம்மா மண்டபம், கும்பகோணத்தில் தில தர்பணபுரி, ராமேஸ்வரம், காசி, கயா இப்படி நிறைய இடத்துல செய்கிறாங்க. காசி, கயா அப்படிங்கிற மாதிரி ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களுக்கு போகிறதுனா என்றைக்கு வேணாலும் போகலாம், செஞ்சிட்டு வரலாம். பிதுர் தோஷம்னு அதுக்கு பேர். இங்கே செய்கிறது அப்படின்னா நிபந்தனைகள் இருக்குது. அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, வம்சாவளியினரின் ஜென்ம நட்சத்திரம் இப்படி செய்யும்போது ஒரே தடவையில் தீர்ந்துரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. பெரிய காய்ச்சலாக இருந்தால் ஒரு ஊசி பத்தாது. அப்போ ஒரு தடவைக்கு 2-3 தடவை கூட செஞ்சால் இது தீர்ந்துரும், வம்சம் விருத்திக்கு வரும். மேலும் பார்த்திங்கன்னாக்கா எந்த தொந்தரவுக்கும் ஆட்படாமல் தெய்வ அருளையும் பெறலாம். பிதுர் தோஷம் இருந்தால் தெய்வ அருளை பெறுவதும் கடினம்தான். ஆக இதுதான் இதுக்கு தீர்வு. இதோடு சேர்த்து குலதெய்வத்தையும் நல்லா கும்பிடும் போது இந்த விஷயத்திலிருந்து மீள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே, ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை, காவல் நிலைய பின்புறம், திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல். அடுத்து வைரவரியில், இந்த நாளை நம் நன்மைக்காக கடவுள் படைத்திருக்கிறார் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஒரு வகை சரியானதே. மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.